ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் தோழி சேனல். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி வீடியோவில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரல் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி ஈஸியாக குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு வானொலியில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, பட்டை, லவங்கம், கிராம்பு சேர்த்துட்டு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். நான் வந்து 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. ஏன்னா இது பெப்பர் ஃப்ரை தான், நான் மிளகாத்தூள் சுத்தமாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு நல்லா கிரேவி வேணும்னா ஒரு 2-3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம ஈரல் நல்லா வாஷ் பண்ணி வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு இதனோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, இதில் நான் வீடியோவில் நான் சேர்க்கல, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல ஈரல் வெந்த பிறகு ஒரு பாதி அளவு வெந்த பிறகு நம்ம உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும். அவ்வளோதாங்க, சுவையான ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இப்படி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends.